நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதா. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்வா. அவரை துதிக்கலாமா? பலிபீடத்தில் என்னை பரணி, பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாத என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 18வது அதிகாரம் வசனங்கள் 7-8. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். பிடுங்குவேன், இடிச்சிருவேன், கொன்றுவேன், அழுப்பேன் சொல்லி நான் என் மகனை பார்த்து சொன்ன மாத்திரத்தில் அந்த மகன் திரும்பி மனம் மாறி என்னிடத்தில் வந்தா, நான் அந்த தீங்கை செய்ய மாட்டேன், நான் அவனை பிடுங்க மாட்டேன், நான் அவனை அழிக்க மாட்டேன், நான் அவனை கொல்ல மாட்டேன், நான் அவனை வாழ வைப்பேன், நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ பாசம் நேசம் நம்மில். நாம் செய்த தப்பிதங்களுக்கு தக்கதாய் அவர் நம்மளை தண்டித்தாலும் எப்பொழுது அவரிடத்தில் வருவோம் என்று அவளாய் காத்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன். அன்பான ஜனங்களே, நாம் செய்கிற அநேக தவறுகளின் நிமித்தமாகவே நாம் படுகிற கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், பலவீனங்கள் எல்லாமே சில காரியங்கள் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காக இருந்தாலும், பல வேளைகளில் பல கஷ்டங்களும் பாடுகளும் நாம் செய்த அக்கிரமங்களின் நிமித்தமாக, நாம் தெரிந்து கொண்ட பாதை நிமித்தம், நாம் நம்முடைய விருப்பப்படி தெரிந்து கொண்ட பாதை, நாம் நம்முடைய விருப்பப்படி செய்த காரியங்கள், பேசின வார்த்தைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாகவே நம் கஷ்டங்களையும் அநேக பாடங்களையும் பலவீனங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய பாதையிலே நாம் நடக்கும்போது முதலில் இடர்பாடுகள் வந்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆனால் நாம் நமக்கு பிரியமான வழியிலே, நமக்கு பிரியமான பாதையிலே செல்லும் போது முதலில் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் முடிவோ தோல்வியிலே முடிந்துவிடும். இங்கே அதைத்தான் சொல்கிறார். பிடுங்கினாலும் இடித்தாலும் கொன்னாலும் என் ஜனம் என் பிள்ளை என்கிட்ட திரும்பி ஓடி வந்துட்டான், நான் அந்த தீங்க செய்யாதபடி மனம் மாறுவேன்னு சொல்லுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய கஷ்டமும் பாடுகளும் பலவீனத்து எதனால் நாம் தெரிந்து கொண்ட பாதை, நாம் தெரிந்து கொண்ட பாதை நிமித்தமாக நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் மனம் மாறி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்க ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு வாய் தருவீங்க. காலை முதலில் மட்டும் உங்களுடைய தயவுள்ள உங்கள் கிருபை தாங்கினதாலேப்பா பிழைத்திருக்கிற தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே அடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருவப்பா. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அப்பா யாரெல்லாம் உம்மிடத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் மனம் மாறி அவர்களிடமாய் இழுத்துக் கொள்ளுவீரா, அவளை ஆசீர்வதிப்பீரா. நான் மனம் மாறுவேன், அவளுக்கு இந்த தீங்கை செய்யாதிருப்பேன் சொன்னீங்களப்பா.
உடைய பிள்ளைகளுக்கு சேர்ந்து தீங்கி விட்டு மனம் மாறி அப்பா உம்மிடமாய் திரும்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்தல்லப்பா. நீங்க உயர்த்துங்க தகப்பனே. உடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தரும். தினக்குள்ளே மூடி படிச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செல்லும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.